நல்லா தான் இருக்கு ப்ரோ, படம் நல்லா தான் இருக்கு. அவரும் நல்லாவே நடிச்சிருக்காரு. ஆக்டிங் எமோஷனல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பேசிக் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம், நல்லா இருக்கு. பேரா 2 பேர் இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஒரு கேமியோ இருக்கு, நல்லா செம்மையா இருக்கு. சாங் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வர சாங் கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி. ஓவராலா நல்லா இருக்கு, பார்க்கலாம், தாராளமா எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா, செம்மையா இருந்தேண்ணா. செம்மையா நடிச்சிருக்கேண்ணா. சூப்பர் படம்ண்ணா, செம்ம கண்டென்ட், எல்லாரும் பார்க்கலண்ணா. சூப்பரா இருந்தேண்ணா. படத்தோட ஜெல்லாகி செம்மையா இருந்தேண்ணா. யாரையும் ஏமாத்தாம இருந்தா லைஃப் நல்லா இருக்குன்றாங்கண்ணா. செம்மண்ணா, 5 to 5. சூப்பரா இருந்துச்சு. நல்லா நடிச்சிருந்தாரு. லவ் டுடேல பண்ண மாதிரி இந்த இதில் சூப்பரா பண்ணியிருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் கம்ப்ளீட் என்டர்டெய்னர். கண்டிப்பா எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலா காலையில 7 மணி கிளம்பி வந்தோம். 9 o'clock காலேஜ் எல்லாம் போவாதே இல்லை. காலேஜ் வந்து மதியானம் தான். மூவிக்கு வந்த நாங்கள் எதுக்கு வந்தோம்னா லைக் அந்த ஃபீல் என்டர்டைன்மெண்ட் பண்ணலான்னு வந்தோம். என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துட்டு போகலாம் 3 hours. அந்த எதுவுமே நீங்கள் வெளியில 1008 பிரச்சனை இருக்கும் நம்ம மண்டைக்குள்ள, அதெல்லாம் எதுவுமே இல்லை. 3 hours ஜாலியா லைக் எப்படின்னா ப்ராக்டிக்கலா இதான் லைஃப்னா இதை காட்டிடுவாங்க கடைசியா. பட் அதுக்கு முன்னாடி வந்து ஃபேண்டசி, இப்படிலாம் இருந்தா இப்படிலாம் இருக்கலாம்னு ஒரு ஃபேண்டசி போகல நம்மளுக்குள்ளேயே மைண்ட்ல. இதெல்லாம் பண்ணா இப்படி இருக்கலாமோ அப்படின்னு அதெல்லாம் போயிட்டு கடைசியா எண்ட் ஆஃப் த டே சீட்ல வந்து ரியாலிட்டி இதுதான் அப்படின்னு சொல்லி வெளியே அமைச்சிடுறாங்க. அவ்வளவுதான். லாக் எனக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகல ப்ரோ. பட் இன்னும் கொஞ்சம் பிஜிஎம் எனக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. பட் இது குட் ட்ரை ப்ரோ. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆன மாதிரி இருக்கு. பட் மற்றபடி எல்லாம் அவங்க கேரக்டர் அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. பேரா பண்ணிருக்காங்க. சரி, கூட சைட்ல யார் நடிச்சிருக்காங்களோ கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. இல்ல சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. மிஸ்கின் அவர் வர போர்ஷன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. ஓவராலா கண்டிப்பா நான் 4.5 கொடுப்பேன் ப்ரோ, அவுட் ஆஃப் 5. படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. எப்படி சொல்றது, ஒரு மனுஷனுக்கு இல்லாததை கொடுத்து திருப்பியும் அந்த இது பறிச்சுட்டு விட்டோம்னா என்ன அவன் மனுஷனை கடைசியா அவன் என்ன பண்ணுவான், வாழ்க்கையில இருந்து திருப்பி அடிமட்ட ரேஞ்சில இருந்து என்ன பண்ணுவான்றது படம் ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. 90% காமெடி. லாஸ்ட் 10 minutes கொஞ்சம் அப்பா சென்டிமெண்ட் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜார்ஜோட ஜிபிஎம்மோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மிஸ்கினோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. பிரதீப்பும் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயினிஸ் ஓகே, பாட்டு விட்டும் ஓகே ப்ரோ. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆமாம், செம்மையா இருந்துச்சு ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பழைய படத்தும் பிரதீப் வேற மூவிக்கும் இந்த மூவி பார்த்தா இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கிளாஸ் கட்டிச்சு தான் வந்தேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், நோ ப்ராப்ளம். ஆஸ் எ காலேஜ் லைஃப்ல பசங்க அறிவு வச்சு இது பண்ணாங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது நல்லா எடுத்துருக்காங்க. ஐ மீன் நம்ம லைஃப்ல டைம் மிஷன் அதிக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுது. ஆனால் இதில் மாற்றலாம். ஆஸ் எ காலேஜ் பசங்க கடைசி வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ஜாய்மெண்ட், சாட்டிஸ்ஃபைட். செம்மையா இருந்துச்சு ப்ரோ. சாங்கும் செம்மையா இருந்துச்சு. ஃபைட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாமே சாட்டிஸ்ஃபைட். மிஸ்கின் கேரக்டர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் இந்த படத்தை நடிப்பாரு. நான் ஜஸ்ட் ட்ரைலர் மட்டும் தான் பார்த்தேன். ட்ரைலர் பார்த்து அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், சரி வந்து படம் பார்த்துடணும்னு. ஆக்சுவலாக அதே வந்து பார்த்துட்டேன். இல்லை ப்ரோ, இல்லை டான் டூ மேலே இல்லை ப்ரோ. சும்மா ஒரே சீன் வந்து அப்படி இருந்துச்சு, மித்தபடி நோ ப்ராப்ளம். டானுக்கு சம்மந்தமே இல்லை ப்ரோ. எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல மேம். எனக்கு மிஸ்கின் கேரக்டர் ஸ்டார்டிங் ஃபுல்லாக ரொம்ப என்னது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாரு. அதையும் அவர் கேரக்டர் மாறிச்சு அந்த இடத்துல. பிரதீப் இடத்துல மாறிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அவர் கேரக்டர். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். டிராகன் ஒன்றுமே இல்லை. காலேஜில் சுத்தவங்கல்ல வெஜித்தனமா கிளாஸ்ல பங்க் அடிச்சுட்டு கிளாஸ்ல அரியர் வச்சாதான் பெரிய ஆளு. இந்த ஆர்ட்ஸ் காலேஜ் நிறைய பேர் இருப்பாங்க. அது ஆக்சுவலாக அதே மாதிரி டிராகன், வேற ஒன்றும் இல்லை. அதுவும் பார்த்துருக்கேன் நான். விஜய் சித்துவும் நிறைய அவங்க விளாக்ஸ் நிறைய பார்ப்பேன். திடீர்னு அவங்க கேரக்டர் அவங்க விளாக்ஸ் என்ன பண்ணாங்களோ அதுதான் படத்தில் பண்ணியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. அதே என்ஜாய்மெண்ட், அதே காமெடி எல்லாம் அவங்களுக்கு சேம் தான்.